அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் ரஜபு மாதம் முடியும் வரை நாம் அவசியம் அன்றாடம் ஓத வேண்டிய 2 சிறந்த அமல்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரஜப் மாதம் என்பது அல்லாஹ்வினுடைய மாதம். ஷாபான் நபியவர்களுடையது, இன்னும் ரமலான் நம்மை போன்ற அடியார்களுடையது அப்படின்னு ஹதீஸ்கள்ல காணப்படுது. அப்போ இந்த ரஜப் மாதம் அல்லாஹ்வினுடைய மாதம் அப்படிங்கும்போது அல்லாஹ்விடத்துல நெருங்கக்கூடிய, அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ்வினுடைய பிரியத்தை அடைந்து கொள்ளக்கூடிய அமல்களை தான் நம்ம தேடி பிடிச்சு செய்யணும். அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதம் மட்டுமல்ல, நம்மளோட வாழ்க்கையவே அல்லாஹால சிறப்பா மாத்துவான். நம்மளோட விதியை கூட அல்லாஹ் மாற்றி எழுதுவான். ஏன்னா அல்லாஹ் விரும்பிட்டான். அல்லாஹ்வுக்கு பிடிச்ச அமல்களை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹ் நம்முடைய விதியவும் மாத்துவான். எனவே இந்த மாசத்துல, இன்னும் இந்த வருஷத்துல நீங்க நினைத்த காரியத்தை நடத்தி கொள்ளவும், இன்னும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளையும் ஆசைகளையும் நீங்க கபூலாக்கி கொள்ளவும் இந்த அமலை கட்டாயம் செய்யுங்க. இந்த அமலை தொடர்ந்து 5 நாளாவது நீங்க செஞ்சு பாருங்க. சுபஹானல்லாஹ், உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் கொடுப்பான். இப்போ இந்த மாசத்துல நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் என்பது, அல்லாஹ்விடத்துல நெருங்கக்கூடிய ஒரு அமல் என்பது இஸ்திக்ஃபார் தான். இன்னும் இஸ்திக்ஃபார் யாருடைய பட்டோலையில் அதிகமாக இருக்குமோ அவங்களுக்கு நற்செய்தி உண்டாவதாக அப்படின்னு நம்முடைய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. எனவே நம்ம எந்த அளவு இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்துகிறோமோ, எந்த அளவு நம்மக்கிட்ட இஸ்திக்ஃபார் இருக்குமோ அந்த அளவு இரு உலகத்துலையுமே நம்ம நல்ல செய்திகளை, நல்ல விஷயங்களை, நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம அடைந்து கொள்ள முடியும். எனவே இந்த மாசத்துல நீங்க வெறும் ஒரு 5 நாளாவது நீங்க நியத்து வைங்க. ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபாரா 1000 தடவை ஓதுங்க. இது ரொம்ப சாதாரணமான அமல் கிடையாது. இது நிறைய பேருக்கு பலன் கொடுத்துருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த இஸ்திக்ஃபார் என்பது அல்லாஹோட நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு அமல். இதை எதிர்பார்த்து தான் அல்லாஹ் நமக்கு நிறைய சோதனைகளையும் நிறைய தேவைகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கறான். அப்போ இஸ்திக்ஃபாரை நீங்க முதல்ல செய்யுங்க. கண்டிப்பா இது உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவம் மன்னிக்க மன்னிக்க நம்முடைய ஒவ்வொரு துஆவும் நமக்கு கபூலாக தொடங்கும். இன்னும் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட பாவங்களையும் அல்லாஹ் நன்மைகளாக நமக்கு மாற்றி எழுதுவான். அது மட்டுமல்ல, விதியவும் மாற்றி எழுதக்கூடிய வல்லமை இந்த இஸ்திக்ஃபாருக்கு இருக்கு. எல்லாமே அல்லாஹ் தான். நான் தவறு பண்ணிட்டேன் யா அல்லாஹ் அப்படின்னு சரண்டர் ஆகக்கூடிய இந்த வார்த்தை நம்மளோட வாழ்க்கையவே மாற்றி எழுதும். எனவே இந்த மாசத்துல அல்லது இந்த வருஷத்துல உங்களுடைய கனவுகளை அடைந்து கொள்ள நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தொடர்ந்து 5 நாள் இஸ்திக்ஃபாரா 1000 தடவை நீங்க ஓதுங்க. உங்களுடைய ஒரு துஆவையும் அல்லாஹ் நிராகரிக்கவே மாட்டான். அல்லாஹ்வினுடைய பிரியத்திற்குரிய அடியாரா நீங்க மாறிடுவீங்க. உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனை, கஷ்டம், கடன் பிரச்சனை, நோய் அனைத்தையும் அல்லாஹ் லேசாக்குவான். நிறைய பேர் கடனுக்காக தான் என்கிட்ட வஜீஃபா கேட்குறீங்க. எல்லோருமே இஸ்திக்ஃபாரை அதிக அளவு செய்யுங்க. அல்லாஹ் கடனை எல்லாம் காணாமல் ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். அதுவும் இந்த அமலை செஞ்சுட்டு இந்த வருஷம் முழுக்க எனக்கு கடன் இருக்கக்கூடாது, இந்த வருஷம் முழுக்க நோய் இருக்கக்கூடாது, இந்த வருஷத்துல நான் நினைச்சதெல்லாம் எனக்கு நடக்கணும், நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு துஆவோடு இந்த அமலை நீங்க செய்யுங்க. அடுத்து 2வது அமல், இந்த மாசத்துல அல்லாஹ்வுக்கு நம்ம எல்லோருமே நன்றி செலுத்தக்கூடிய அடியாரா இருக்கணும். இஸ்திக்ஃபாரும் நன்றி செலுத்துதலும் மட்டும்தான் நம்மளோட விதியை மாற்றும். அல்லாஹ்வினுடைய பிரியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நம்மளோட சோதனைகளை நிறுத்தும். அல்லாஹ் மேலும் மேலும் நமக்கு கொடுத்ததை விட சிறந்ததை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்போ நன்றி செலுத்தக்கூடிய அடியாரா நம்ம இருக்கணும். அதுல மிக குறைவு அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த மாசத்துல நீங்க அல்ஹம்துலில்லாஹ்வை முடிஞ்ச அளவுக்கு நீங்க அதிகமா ஓதுங்க. குறைந்த அளவு 100 தடவையாவது நீங்க தஸ்பீஹ் செஞ்சிருங்க. அதோட நான் சொல்லக்கூடிய இந்த நன்றி செலுத்தக்கூடிய வகையில இருக்கக்கூடிய இந்த அற்புதமான வார்த்தைகளை கொண்ட இந்த ஒரு கலிமாவை நீங்க 7 தடவை நீங்க வழமையா ஓதிட்டு வாங்க. அது என்ன கலிமா அப்படின்னா, கலிமா தௌஹீத், கலிமா தம்ஜீத், இன்னும் இஸ்திக்ஃபார், இன்னும் சொர்க்கத்தின் பொக்கிஷம் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு கலிமா. நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். இதை வெறும் 7 தடவை நீங்கள் வழமையாக நீங்கள் ஓதிட்டு வாங்க. இந்த மாதத்தில் அல்லாஹ்வினுடைய அன்பை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்.
சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் ரப்பிஃபிர்லி. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ரொம்ப அற்புதமான வல்லமை கொண்ட வார்த்தைகளை கொண்ட ஒரு கலிமாவா இருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் நமக்கு 100 நன்மைகளை கொடுப்பான், 100 பாவத்தை விட்டும் நமக்கு மன்னிப்பு கொடுப்பான், இன்னும் 100 அந்தஸ்துக்களை உயர்த்துவான், இன்னும் தர்மம் செய்த நன்மையையும் நமக்கு கொடுப்பான். அது மட்டுமல்ல, சோதனைகள் தீர்க்கக்கூடிய சொர்க்கத்தின் பொக்கிஷம் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இருக்கு. அதோட ரப்பிஃபிர்லி அப்படின்னு கேட்கக்கூடிய மன்னிப்பை கேட்கக்கூடிய அந்த வார்த்தையும் இதில் இருக்கு. இன்னும் அல்லாஹுவை புகழக்கூடிய ஆகச் சிறந்த வார்த்தை இந்த ஒரு துவாவில் இருக்கு. எனவே இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் இந்த மாசத்துல 7 தடவை நீங்கள் ஓதிக்கோங்க. இதுவே உங்களோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு போதுமானது. முதல்ல இஸ்திக்ஃபார், அடுத்தது அல்ஹம்துலில்லாஹ், அடுத்தது இந்த களிமா 7 தடவை. எனவே இந்த ஒரு சிறந்த ஒரு அமலை இந்த மாசத்துல யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து 5 நாளாவது நீங்க செஞ்சுட்டு இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற துவாவை அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கோங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த புனிதமான ரஜப் மாதத்தினுடைய பரக்கத் கொண்டு நம்முடைய அனைத்து கஷ்டத்தையும் லேசாக்கட்டும், நம் அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்முடைய தயாரிப்பில் இன்ஸ்டா க்ளோ சீக்ரெட் ஃபேஸ் பேக் மற்றும் கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, அல்லது சீயக்காய் தூள் தேவைப்பட்டாலும் சரி, அல்லது ஹெல்த் மிக்ஸ் தேவைப்பட்டாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இப்போது ஹெல்த் மிக்ஸுக்கு தான் ஆஃபர் போயிட்டுருக்கு. 1 கிலோ ஹெல்த் மிக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா 1 கிலோ ஹெல்த் மிக்ஸ் ஃப்ரீ மற்றும் 100 கிராம் நலங்கு மாவும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். அடுத்தது, ஒவ்வொரு வீடுகளிலையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம், ஒவ்வொரு நாளும் நாம் ஓத வேண்டிய ஔராதுகள் நிறைந்த கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் அரபியே எங்களுக்கு ஓத தெரியாது, ஆனால் நாங்கள் இது வரைக்கும் குரான் ஓதியதில்லை, ஓதணும்னு ஆசை, வரக்கூடிய ரமலானில் நாங்கள் ஓதணும்னு நினைக்கிறோம், 30 ஜூஸ் குரானும் எங்களுக்கு தமிழில் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தமிழில் குரான் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.